ஹாய். நீங்க ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் Instagram, YouTube, Facebook இதுலலாம் இருக்கீங்கன்னு செக் பண்ணியிருக்கீங்களா? நீங்க 2 மணி நேரம் தான் நெனைக்கலாம். ஆனா உண்மையிலேயே 5 to 6 ஹவர்ஸா இருக்கும். நீங்க நெனைக்கிறதுக்கும், உண்மைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பாருங்க. நம்ப சோஷியல் மீடியாவிலேயே மயங்கி கிடக்கிறோமோ? நம்மளால ஏன் ஸ்க்ராலிங்கே நிறுத்த முடியல? இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அது ஒரு ட்ரக் மாதிரி தான் வேலை செய்யும். ஒரு டெம்பரரியான ஹாப்பினஸ் தான் தரும். ஆனால் லாங் டேர்மில் வந்துட்டு ஒரு ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்காது. அதனால தான் லாஸ்ட்டாக ரீல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் மட்டும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்காவது இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? மொபைலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா? இல்லை மொபைல் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதா? அப்படின்ற மாதிரி. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா நமக்கு பிடிச்ச கன்டென்ட்டாக தரும். ஆனால் அதுலேருந்து நம்மளால் வெளியவே வர முடியாது. உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிடும். உங்களோட நாள் எப்படி வீணாகுது? காலைல எழுந்ததும் மொபைலை செக் பண்ணுறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ யூடியூப் பார்க்குறோம். லஞ்ச் அப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறோம். ஈவினிங்கில் வாட்ஸ்அப்பு. நைட்டு வந்துட்டு பெட்டில் தூங்கிட்டுருப்போ ரீல்ஸு, ஷார்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5 to 6 ஹவர்ஸ் வந்து மொபைல்லே இருக்கோம். இது அடிக்ஷனா இல்லை எப்படி? சரி, சோஷியல் மீடியாலேருந்து எப்படி தான் வெளில வர்றது? எப்படி வெளில வரலாம் அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம் ட்ராக்கர் வைங்க. இப்போது ஃபோன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்க்ரீன் டைம்னு இருக்கும். அதில் எவ்வளோ நேரம் வந்து மொபைலில் இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள். அதை பார்த்த உடனே உங்களுக்கே ஒரு ஷாக் ஆகும். ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பாருங்கள். சும்மா ஒரு 1 டே ஃபுல்லாக மொபைலே யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களோட மூளைக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மொபைலை யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மொபைலை வேஸ்ட் பண்ணி ஃப்யூச்சரை வந்து தொலைச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு மொபைலில் எத்தனை மணி நேரம் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.